சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல வீட்ல வேற என்கேஜ்மெண்ட் வேற ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்வேதா இருந்துட்டு, "என்ன ஆன்ட்டி எல்லாமே ரெடியா இருக்குல்ல? அவங்க ஏர்போர்ட்ல இருந்து இங்க வந்துட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என் பிள்ளை மனோஜுக்கு இவ்வளோ பெரிய சம்மந்தத்தை நீதாம்மா உருவாக்கி தந்திருக்க. உனக்கு என்ன நன்றி சொன்னாலையும் ஈடாகவே ஆகாது. மனோஜோட கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்தா உனக்கு பெரிய ட்ரீட்டே வச்சிடுறேம்மா." அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பரவாயில்ல, இருக்கட்டும் பெரியம்மா. அண்ணாவுக்கு ஒரு நல்லது நடந்தா அதுல எனக்கும் தானே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வேதா ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு, இன்னும் டிவோர்ஸே ஆகலைங்க, அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணிக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கவும், மனோஜ் ஒரு பக்கம், அம்மா நிச்சயதார்த்தத்துக்காக வாங்கி வச்சிருந்த மோதிரத்தை காணுமா அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. இதை கேட்டோன்னு மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு, எந்த விஷயத்த தொலைக்க கூடாதோ அந்த விஷயத்த தான் நீ தொலைச்சிட்டு வந்து நின்றுட்டு இருக்க. ஒன்றை கூட நீ உருப்படியாக செய்யவே மாட்டியா? எதுக்கு எடுத்தாலையும் படித்தவனை சொல்லிக்கிட்டு இருக்க. இதில் கூடவா நீ உருப்படியாக ஒரு வேலையை செய்ய மாட்ட அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக எல்லாருமே தேடுங்க, பக்கத்தில் பொண்ணு வீட்டுக்காரங்க வேற வந்துட்டாங்க பெரியம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹாய் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து நிற்கிறாங்க. பக்கத்தில் நம்ம ரோகிணி இருக்காங்க. ரோகிணியை பார்த்து மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.